ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் நருடி பிரதுக்கு நடனா. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குல சிவகுமார் ராமச்சந்திர பிரபு, நிதின் பிரசன்னா, ஐஸ்வர்யா அனில்குமார், விதி ஜெயன், விவா ராகவ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மென்மையான ஒரு கதைன்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து டைரக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ரிஷிகேஷ்வர் யோகி. இந்த கதைக்கு போகிறதுக்குள்ள இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா அப்டேட் ஆகினே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த ரிவ்யூக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சத்யான்ற ஒரு பணக்கார பையன் கமலஹாசன் மாதிரி நல்ல ஒரு பெரிய ஆக்டர் ஆகணும் அவனோட இன்ஸ்பிரேஷன் தான் இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஆக்டர் ஆகணுன்றது தான். ஆனா அவங்க வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா நீ வந்து ஆக்டர் ஆகாத, ஒரு நல்ல ஒரு ரிச் பர்சன் தான். அவங்க அப்பா வந்து நீ ஒரு வேலைக்கு போய் இதெல்லாம் ஒரு யூஸ்லெஸ்ஸான இது, நீ வேலைக்கு போயிடு அப்படின்னு வர சத்யாவை. அப்போ வந்து அவனுக்கு அது பிடிக்காது. அந்த பேஷன் தான் அவனுக்கு முக்கியம்னு பார்ப்பான். அவனுக்கு வந்து ஒரு ஆக்டர் ஆகணும், அதுதான் அவனோட எய்ம். இப்போ வந்து அவன் ஒரு இடத்துல வந்து ஒரு பிரேக் ஆகி அவன் வந்து இந்த இந்த தெலுங்கானா ஊரை விட்டே போயிடுவான். அவன் ஹைதராபாத்ல இருந்து கேரளாக்கு போயிடுவான். காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்ற கேரளாக்கு போனோம்னா அங்க சல்மான்றவனை சந்திப்பான் தற்செயலா. அங்க வந்து சல்மானோட காதலை பத்திலாம் அந்த சத்யா கிட்ட சொல்லுவான். அப்புறம் அங்க நிறைய பேர் சந்திப்பான். இதுல வந்து ஒரு சைல்டு அபியூஸ் சீன் வரும். அது ரொம்ப கஷ்டமாவும் ரொம்ப கொடுமையா வந்தது. அதுல வந்து அந்த சத்யான்றவர் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாரு. அதாவது அந்த சிவகுமார் ராமச்சந்திர பிரபு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு மென்மையான காதல் அங்க கிரியேட் ஆகும். ஒரு நாள் திடீர்னு அங்க இருந்து காணாம போயிடுவான். போயிட்டு மறுபடியும் வந்து அவன் பெற்ற அனுபவத்துல அங்க ஒரு இன்டர்வல் பிளாக்ல ஒரு சீன்ல நடிக்கிற மாதிரி வரும். ஒரு ஷூட்டிங்ல தைரியமா நடிப்பான். அப்ப வந்து அவனுக்கு வந்து ஒரு பெரிய ஆக்டரான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். இது மாதிரி சில பல கேரக்டர்லாம் அங்க சந்திச்ச பிறகு அவனுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அப்புறம் அங்க இருந்து வந்து இவன் என்ன ஆனான்றதான் படத்துல கதை, இல்ல பெரிய ஆக்டர் ஆனான்றதான் படத்துல கதை. இது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவா போச்சு. இருந்தாலும் இது வந்து ஒரு குட் ஃபீல் மூவி ஃப்ரெண்ட். நீங்க பாக்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.